LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் எப்படி ஒரு படிவத்துக்கு ஒரு பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை அமைப்பது என கற்போம். கடைசி டியூட்டோரியலில் பேஸ் ஐ பயன்படுத்தி ஒரு படிவத்தை மாற்றி அமைப்பதை கற்றோம். கடைசி டியூட்டோரியலில் உருவாக்கி மாற்றிய படிவத்தின் பிம்பத்தையும் பார்த்தோம். நாம் டிசைனை மாற்றியமைத்த பின் இப்படித்தான் அது தோன்றும். புக்ஸ் இஷ்யூட் அட்டவணையில் நம் முதல் பதிவை பார்க்கிறோம். நாம் காண்பது உண்மையான புத்தக தலைப்புகளுடன் பட்டியல் பெட்டிகள். புத்தக ஐடிகளும் உறுப்பினர் ஐடிகளும் அல்ல. கீழே சில அழுத்தக்கூடிய பட்டன்கள் உள்ளன. இவற்றால் பதிவுகளை சேமிக்கலாம், மாற்றங்களை செயல் நீக்கலாம். இது போன்ற பலவற்றையும் செய்யலாம். ஆகவே இந்த டியூட்டோரியலில் எப்படி ஒரு பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை நம் படிவத்துக்கு சேர்ப்பது என கற்போம். முதலில் LibreOffice பேஸ் நிரல் திறந்தில்லை எனில் அதை துவக்குவோம். நம் லைப்ரரி தரவுத்தளத்தை திறப்போம். பேஸ் ஏற்கனவே திறந்திருந்தால் நாம் லைப்ரரி தரவுத்தளத்தை இங்கிருந்து ஃபைல் மெனுவில் இருந்து ஓப்பன் ஐ சொடுக்கி திறக்கலாம். அல்லது ஃபைல் மெனுவின் கீழ் ரிசென்ட் டாக்குமென்ட்ஸ் ஐ சொடுக்கி திறக்கலாம். இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம். நாம் கடைசி டியூட்டோரியலில் உருவாக்கிய புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் படிவத்தை திறக்கலாம். இதை செய்ய இடது பலகத்தில் உள்ள ஃபார்ம்ஸ் சின்னத்தை சொடுக்கலாம். பின் வலது பலகத்தில் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் படிவத்தின் மீது வலது சொடுக்கி எடிட் மீது சொடுக்கவும். இப்போது படிவ டிசைன் விண்டோவில் இருக்கிறோம். முதலில் புக் டைட்டில் லேபல் ஐ எடுத்துக்கொள்ளலாம். இங்குள்ள உரைப்பெட்டி புக் ஐடி எண்களை மட்டுமே காட்டுகிறது. அது பார்க்க நன்றாக இல்லை. நமக்கோ புத்தக தலைப்புகளே உவப்பாக உள்ளன. ஆகவே இந்த தலைப்புகளை காட்ட பேஸ் சில வழிகளை தருகிறது. அவற்றில் ஒன்றுதான் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தி. எப்படி என்று பார்க்கலாம். இதற்கு முதலில் புக் டைட்டில் லேபல் பக்கத்தில் உள்ள உரைப்பெட்டியை எடுத்துவிடலாம். இதை செய்ய வழக்கமான பச்சை பெட்டிகளுடன் இருக்கும் உரைப்பெட்டியை சொடுக்கி தேர்ந்தெடுக்கலாம். பின் வலது சொடுக்கி கீழே உள்ள கட்டை தேர்ந்தெடுக்கலாம். இதோ உரைப்பெட்டி போய்விட்டது. இப்போது ஒரு பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை இங்கு வைக்கலாம். இதை படிவ கட்டுப்படுத்தியின் கருவி பெட்டியில் அணுகலாம். வியூ மெனுவை சொடுக்கி பார்ம் கன்ட்ரோல்ஸ் மீது சொடுக்கி இதை கொண்டு வரலாம். பேஸ் நமக்கு பல்வேறு படிவ கட்டுப்படுத்திகளை தருகிறது. நாம் கர்சரை இவற்றின் மீது வைத்து டூல் டிப்களை படித்து அவை என்ன செய்கின்றன என்று கண்டுபிடிக்கலாம். லிஸ்ட் பாக்ஸ் சின்னத்தை கண்டுபிடிக்கலாம். இதோ இருக்கிறது. இதன் மீது ஒரே ஒரு முறை சொடுக்குவோம். படிவத்துக்குள் நாம் சொடுக்கி நிலைக்காட்டியை கொண்டு வரலாம். அது ஒரு மெலிதான கூட்டல் குறி போல ஆவதை காணலாம். இப்போது நாம் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை நம் படிவத்தில் கொண்டு வரலாம். இதற்கு நம் படிவத்தில் அதை சும்மா இழுத்துவிட்டால் போதும். நாம் உரைப்பெட்டியை வைத்திருந்த அதே இடத்தில் இதை அமைக்கலாம். ஒரு புதிய லிஸ்ட் பாக்ஸ் விசார்ட் என்னும் வழிகாட்டி படிவ டிசைன் விண்டோவில் தெரிகிறது. இப்போது இந்த வழிகாட்டிதான் பட்டியல் பெட்டியை புக் டைட்டில் லேபலுக்கு இணைக்க உதவப் போகிறது. எப்படி என்று பார்க்கலாம்.
இந்த வழிகாட்டியில் நாம் முதலில் எந்த அட்டவணையில் இருந்து புத்தக தலைப்புகளை பெறலாம் என்று அமைக்க வேண்டும். நாம் பட்டியலில் இருந்து புக்ஸ் டேபிள் தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தலாம். இப்போது இந்த விண்டோவில் எந்த புலம் பட்டியல் பெட்டியில் காட்டப்படும் என தேர்ந்தெடுக்க வேண்டும். டைட்டில் புலம்தான் புத்தக தலைப்புகளை கொண்டிருக்கும் என்று தெரியும். ஆகவே நாம் அடுத்த படிக்கு போகலாம். இந்த கடைசி விண்டோவில் நாம் மாயாஜாலம் நிகழ்த்துவோம். தொடர்புள்ள அட்டவணைகளையும் புலங்களையும் இணைப்போம். புலங்களின் பெயரை பாருங்கள். இடது பக்கம் உள்ள Fields in the Value டேபிள் இல் Books Issued அட்டவணை உள்ளது. வலது பக்கம் Fields in the List டேபிள் இல் Books அட்டவணையில் உள்ள புலங்கள் உள்ளன. புக் ஐடி தான் புக்ஸ் அட்டவணையில் முக்கிய புலம் என்றும் நமக்கு தெரியும். அது புக்ஸ் இஷ்யூட் அட்டவணையில் தென்படுகிறது. ஆகவே நாம் இடது பக்கம் Field from the Value டேபிள் என்று சொல்லும் பட்டியலில் புக் ஐடி மீது சொடுக்கலாம். வலது பக்கம் Field from the List டேபிள் என்று சொல்லும் பட்டியலில் புக் ஐடி மீது சொடுக்கலாம். Finish பட்டனை அழுத்தி இந்த வழிகாட்டியை மூடலாம். இதோ தொடர்புள்ள அட்டவணைகளையும் புலங்களையும் இணைத்துவிட்டோம். இப்போது பேஸ் இந்த பட்டியல் பெட்டியில் தானியங்கியாக புத்தகங்களின் தலைப்பை காட்டும். இப்போது படிவத்தை சேமிக்கலாம். இந்த விண்டோவை மூடலாம். பேஸ் டியூட்டோரியல் அடுத்த பகுதியில் நாம் படிவ கட்டுப்படுத்திகளை படிவத்துக்கு சேர்த்தல் குறித்த மீதி பாகத்தை காணலாம். இதை செய்து முடித்த பின் நம் படிவம் இப்படித்தான் இருக்கும். இப்போது ஒரு பயிற்சி. மெம்பர் ஐடிகளை தவிர்த்து உறுப்பினர்களின் பெயரை காட்டும்படியாக ஒரு இரண்டாவது பட்டியல் பெட்டியை சேர்க்கவும். பட்டியல் பெட்டியை எங்கே வைப்பது என்று இப்போதைக்கு கவலை வேண்டாம். மெம்பர் நேம் லேபிளுக்கு இடதுபுறம் வரையவும். நம் அடுத்த டியூட்டோரியலில் அதை பொருத்தமாக மெம்பர் நேம் லேபிளுக்கு எதிரில் வைப்போம். இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்திகளை அமைப்பது குறித்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது. சுருங்க சொல்ல நாம் எப்படி பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை படிவத்துக்கு சேர்ப்பது என்று கற்றோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இத்திட்டம் spoken-tutorial.org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும். தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.